டெய்லர் சித்ரா. ஒரு ப்ளவுஸ் தான் வந்து எப்படி அளவெடுக்கிறதுங்கிறது காமிக்கிறேன். இது ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கணும்னா இதுக்கு தேவையானது சிசரு, ஒரு ஸ்கேல், நாட்டு, கிளாத்து 1 மீட்ரு, பாருங்கள் டேப்பு, குண்டூசி கொஞ்சம், அவ்வளோதான். இப்போ அளவு ப்ளவுஸு இதை வச்சு நம்ம எப்படி வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணலாங்கிறது புதுசாக பார்க்குற பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா டபுளாக மடிச்சுக்கணும். 1 மீட்ரு துணியை வந்து டபுளாக மடிச்சுக்கணும். ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கணும், ஆப்போசிட் சைடு ஓப்பன் சைடாக இருக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ 1.5 இன்ச்சு இல்லைன்னா ஒரு ஸ்கேல் அளவுக்கு கொஞ்சம் கிளாத் விட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா ப்ளவுஸோட பின்பக்கம் மடிச்சடிக்கிறதுக்கு, பட்டி மடிப்பு இல்லைங்களா, அதுக்காக தான் இந்த கோடு வந்து போடுறது. இது வந்து 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சுக்கு வந்து நம்ம மடித்து வச்சுக்கலாம், அது நம்மளுடைய இஷ்டம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ அளவு ப்ளவுஸ் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்து நீட்டாக ஃபோல்டு பண்ணி அயர்ன் பண்ணி, அதாவது புதுசாக தைக்கிறவங்களுக்கு சொல்கிறாங்க, நீட்டாக அங்கங்கே வந்து நீட்டாக பின் பண்ணி வச்சுக்கலாம் குண்டூசி வச்சு. அப்போ இந்த துணி வந்து நகராமல் இருக்கும். சரி, இந்த மாதிரி நீட்டாக வச்சு அங்கங்கே குண்டூசி குத்தி வச்சுக்கலாம். துணி நகராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த குண்டூசி குத்துறது. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அளவெடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஆம்கோல் கிட்ட ஒன்று, சைடு, இந்த மாதிரிலாம் வந்து குண்டூசி குத்தி வச்சுக்கலாம். இது ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால குத்த முடியலைங்க. நான் இப்படி டைட் பண்ணி குத்தியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த முதுகுக்கிட்ட அதையும் 2ஆக மடித்து அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் இது மேலே வச்சு பாருங்கள், இந்த முதுகு அளக்குறோம் இல்லையா, இது வந்து கிராஸாக தான் வரணும். ஸ்லைலி பாருங்கள், இந்த மாதிரி தான் வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டக் 2 பக்கம் பிடிக்கும் இல்லையா, அதனால் வந்து அந்த கேப் வந்து நமக்கு வரும். இந்த மாதிரி தான் நம்ம வச்சு அளவெடுக்கணும். முதுகுக்கு அளவெடுத்து தையலுக்கு அந்த அளவு அதுக்கு வந்து 2 மார்க் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்குக்கு மார்க் பண்ணுறோம். அங்கேயும் வந்து தையலுக்கு விட்டு மார்க் பண்ணிக்கலாம். வெட்டுறதுக்கு ஒன்று, தையலுக்கு விட்டாச்சு. அதே மாதிரி தான் ஷோல்டருக்கும் கட் பண்ணியாச்சு, மார்க் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆம்கோலுக்கும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரியும் வந்து நம்ம சுற்றளவு வந்து மார்க் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வேறு மாதிரியும் மார்க் பண்ணலாம். அது உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸோட உயரம் பார்க்கலாம், எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 14.5 இன்ச்சு. இல்லைன்னா ப்ளவுஸோடு வச்சு அப்படியே வச்சு நம்ம அளவு எடுத்துக்கலாம். அளவு வச்சு ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டரை ஒட்டி தான் வந்து லைனிங் துணிக்கு மார்க் பண்ணணும். எக்ஸ்ட்ராலாம் துணி விட்டோம்னா ஷோல்ட்ரு வந்து லூஸ் அடிக்கும். ஸோ கரெக்டாக அந்த ஷோல்டருக்கு மேலே ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இது 2ஐயும் அணைச்சிக்கலாம். ஷோல்ட்ரு அதே மாதிரி நெக்கும் வந்து நம்ம அணைச்சிக்கலாம். இது வந்து தையல் தைக்கிறது, வரைகிறது.
இப்போ இந்த குண்டூஸ் எல்லாம் கழட்டிட்டு சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சுற்றளவு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஆம்கோல்லேருந்து அந்த ஆம்கோல் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம சுற்றளவு பார்க்கலாம். இல்லைன்னா நான் முதல்ல காமிச்ச மாதிரி அந்த மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் இந்த மார்க் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ 20 இன்ச்சு வருது, 20.5 இன்ச்சு வருது. 20.5 அது 2ஆம் அடித்தோம்னா 10.25 இன்ச்சு வருது. இந்த 10.25 இன்ச்சு தான் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கலாம், செக் பண்ணி. பாருங்கள், கரெக்டாக 10.25 இன்ச்சு வருது மார்க் பண்ணது. ஸோ இப்போ அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு 2 கோடு போட்டுக்கலாம், தையல் வாசிக்கும் சேர்த்து. தையலுக்கும் அப்படி தான் 2 இன்ச்சு விடலாங்க. கொஞ்சம் ஸ்கேல் வச்சு நகர்த்தி அப்படியே தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஷோல்ட்ரு ஆம்கோலெல்லாம் வந்து இணைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல்லேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதில் பாதி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த உயரத்துலேயும் பாதி வச்சுக்கலாம். இதை அப்படியே வந்து ஒரு கர்வ் போட்டுக்கலாம். அந்த 2ஐயும் வந்து இணைச்சோம்னாலே போதும், அவ்வளோதான். இதான் கட்டிங். இப்போ வந்து பேக் நெக் கட்டிங் மட்டும்தான் போட்டிருக்கேன். இதில் அப்படி தான் ஒரு 1/2 இன்ச்சு வச்சு அந்த வளைவு பண்ணோம்னா பேக் நெக் வந்து அழகாக வரும். ரவுண்ட் நெக்குக்கு. அவ்வளோதான். இது வந்து பேக் நெக்குக்கு இதான் வரையணும். அவ்வளோதான், இது வரைஞ்சது. அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து எப்படி வரைகிறதுன்னு, எப்படி வரைஞ்சி வெட்டுறதுங்கிறது காமிக்கிறேன். அப்புறம் ஸ்லீவ் எப்படி வெட்டுறதுன்னு காமிக்கிறேன். ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொன்றும் போடுறேங்க. இதை நீங்கள் பார்த்து ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எப்படி வெட்டுறங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பேக் நெக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் போட்டுக்கலாம். ஆம்கோல் கட்டி கட் போட்டுக்கலாம். அவ்வளோ கட்டி வச்சு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எப்படி வெட்டுறதுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். கிராஸ் கட்டிங் போடலாம், நேர் கட்டிங் போடலாம். அது எப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் நான். பாருங்கள், இது ஓப்பன் பண்ணி பாருங்கள், நெக் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. தேங்க்யூ. இது பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு.